திருவள்ளூர் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து 15 சவர நகைகளை கொள்ளையடித்த முகமூடி கொள்ளை கும்பல் வயதான பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் பீதியை கிளப்பியுள்ளது. கொடூர கொலையாளிகள் சிக்குவார்களா? திருவள்ளூர் மாவட்டம் படவேற்காட்டைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். மளிகை கடை நடத்தி வரும் இவருக்கு வனஜா என்ற மனைவியும் ஜெகன் என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். மூவரும் திருமணமாகி வெவ்வேறு ஊர்களில் வசித்து வரும் நிலையில் கணவன் மனைவி மட்டும் தனியாக வசித்து வந்தனர். ராதாகிருஷ்ணன் மளிகை கடையை கவனித்து வந்த நிலையில் வனஜா வீட்டிலேயே இட்லி மாவு அரைத்து விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை காலை சுமார் 9 மணி அளவில் வழக்கம் போல வனஜா தனது கணவனுக்கு காலை உணவு கொண்டு சென்று கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது 2 சக்கர ஊர்தியில் முகக்கவசம் அணிந்து வந்த மர்ம நபர்கள் 2 இட்லிக்கு மாவு வாங்க வந்தது போல் வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். அவர்களை பார்த்த வனஜா அச்சத்தில் கூச்சலிட முயன்ற பொழுது அவரது வாயை பொத்தி காதில் அணிந்திருந்த கம்மலை கழற்ற முயன்றுள்ளனர். ஆனால் கம்மலை கழற்ற முடியாததால் அதை காதோடு அறுத்து எடுத்திருக்கின்றனர் அந்த கொடூர கொள்ளையர்கள். தொடர்ந்து கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலி உள்ளிட்ட 15 சவர நகைகளை கொள்ளையடித்தனர். அதோடு வயதான பெண்மணியை விட்டுச் சொல்லாமல் அவரது கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர் அந்த கொடூரர்கள். பின் வீட்டில் இருந்த பூட்டை எடுத்து வெளிக்கதவை பூட்டிவிட்டு தப்பியோடி இருக்கின்றனர். வழக்கமாக காலை 11 மணி அளவில் தேநீர் கொண்டு வந்து கொடுக்கும் மனைவி வனஜா நீண்ட நேரமாகிய மளிகை கடைக்கு வராததால் சந்தேகமடைந்தார் ராதாகிருஷ்ணன். உடனே வீட்டிற்கு கிளம்பியவர் அங்கு சென்று பார்த்தபொழுது வெடிக்கதவு பூட்டியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தன்னிடம் இருந்த சாவியை எடுத்து பூட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தவருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. அங்கு வனஜா கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். மனைவியின் உடலை பார்த்து கதறி அழுது சத்தம் போட்டதை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் திருப்பாலைவனம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து வனஜாவின் உடலை பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். நகைக்காக பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவம் அப்பகுதியில் பீதியை கிளப்பியுள்ளது.